நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 18:2 சொல்லப்பட்டபடி இரட்சணிய கொம்பு, அந்த இரட்சணிய கொம்பாக தாவீதுக்கு அவர் இரட்சகராக மாத்திரமல்ல, எதிராளிகளிலிருந்து அவர்களை ஜெயித்து இவங்களை பாதுகாக்கிற வல்லமையுடையவராகவும் வெளிப்பட்டார். போன இடங்கள்லாம் தாவீது சத்துருக்களை தோற்கடித்து தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா 2:32 சொல்லும்போது, அந்த ரட்சிப்புக்காக மீட்புக்காக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்த அந்த இரட்சணிய இயேசு கிறிஸ்து பிறப்புக்காக காத்திருந்த அந்த சிமியோன் பரிசுத்தாம் ஏவதி ஆலயத்துக்கு போய் விருத்த சேதனம் பண்ணுகிற நாளிலே அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை கண்ணால் கண்டு தேவனை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல விடைபெற்று போகிறார். வாசிக்கலாம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. 31 சேர்த்துப்படி, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சணியம் அப்படின்னா, இரட்சகர் ஒரு அதிகாரம் உடையவர், வெற்றி உள்ளவர், எல்லாருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சணியம் அப்படின்னா ரட்சிப்பு, மீட்பு. அந்த மீட்புக்காக காத்திருக்கிற மக்களுக்காக சிமியோனும் அந்த இரட்சகர் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே காத்திருந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இயேசுவை தேவாலயத்தில் அந்த பிள்ளையை வாங்கி வாழ்த்தி அடியனை சமாதானத்தோடு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெற்றான். அந்த இரட்சணியமாகிய சகல மக்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இரட்சணியத்தை இரட்சகர் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு காத்திருந்த மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல பரிசுத்தாம் ஏவுதலோடு ஆலயத்துக்கு வந்து அந்த இரட்சணியத்தை நீ காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டேன்னு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை கண்ட பிறகுதான் சிமியோன் அந்த இடத்தை விட்டு விடைபெற்று போகிறார். இதை கேட்கிறாரு மேலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இரட்சணியமாக இரட்சகராக கொடுக்கப்பட்டவர். எப்படி சிமியோன் இந்த ரட்சிப்புக்காக காத்திருந்து இந்த இரட்சணியத்தை கண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேறி அந்த இடத்தோடு விடைபெற்று போனான். தீர்க்க தரிசனம் நிறைவேறத, வாக்குத்தத்தம் நிறைவேறத கேள்விப்பட்டதை கண்ணால் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். இதை கேட்குற தேவ பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் விட்டால் ரட்சிக்கப்பட்டு சொல்லப்பட்டபடி நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இரட்சணியத்தை இரட்சகரை உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளை ரட்சிக்கப்படல, என்னைக்கு தான் ஆண்டவர் அறிய போகிறானோ, சர்ச்சைக்கு போக போகிறானோ, வயது சென்றாயிட்டுருக்கே, காலம் போயிட்டுருக்கே, நீ ஏங்குகிற தாய் தகப்பன்மார்களே, கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதை ஆலயத்துக்கு போகுது உங்கள் கண்கள் காணும். இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிமியோன் காத்திருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறதை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காண செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, சகல ஜனக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இரட்சணியத்தை சிமியோன் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி விடைபெற்று போனது போல இந்த செய்தியின் மூலம் யாரெல்லாம் தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சகல ஜனக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சகரை அவர் மூலமாய் பெறப்போகிற ரட்சிப்பை சொந்த கண்கள் காணும்படி கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.